ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானி படம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதுல வில்லன் கேரக்டரா பண்ணக்கூடிய சுதீப் அப்படிங்கிறவர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே அவர் அதிகமா எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா, அந்த படத்துல தான் பார்த்தோம். எப்படி அந்த படத்துல நானி அவருக்கு வந்து ஒரு ஃபேன் கிரியேட் ஆச்சோ, அதை விட அதிகமாவே அந்த படத்துல அவர் செஞ்ச அந்த வில்லன் கேரக்டருக்கு ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப அதிகமா கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு சைடு அவங்க ஃபன்னா அவர கொண்டு போயிருந்தாலுமே, அவருடைய அந்த ஆக்டிங் அவர் பண்ணக்கூடிய அந்த விஷயம், அந்த ஈட்டப்படக்கூடிய அந்த மாரியான விஷயங்கள்லாம் பார்த்து நம்ம அவர ரொம்பவே ரசிச்சோம். இப்போ அவருடைய படம் வந்து மேக்ஸ் அப்படிங்கிற படம் அடுத்து அதே டைரக்டர் கூட சேர்ந்து மார்க் அப்படிங்கிற படம் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துல வந்து யோகி பாபு இவங்கலாம் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்து ஒரு பிரஸ் மீட் வந்து வச்சிருக்காங்க. அதாவது நேத்து வந்து பிரஸ் மீட் நடந்திருக்கு. அதுல வந்து பிரஸ் மீட்ல வந்து பிரஸ் பீப்பிள்ஸ் சில கேள்விகள்லாம் கேட்கும்போது, சில விஷயங்கள்ல வந்து அவர் கேட்டது வந்து புடிக்காம சில யோகி பாபு சார்ட்டயும், அதுக்கப்புறம் வந்து நம்ம சுதீப் சார் அவர்கிட்டயும் வந்து சில பல கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க கொஞ்சம் ரொம்ப கோவப்பட்டு எப்படி ஆன்சர் பண்ணாம சரியான முறையில ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம் நடந்திருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யோகி பாபு சார் கிட்ட வந்து சில பல கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அவரே வந்து முன்னாடியே சுதீப் சாரே அவங்களே வந்து கலாய்ச்சிட்டு தான் இருந்தாங்க. அவர சும்மா ஃபன் மாரி வந்து கலாய்ச்சிட்டு தான் இருந்தாங்க. இவர் வந்து இவர வந்து கையிலேயே புடிக்க முடியல. டக்குன்னு வேற ஒரு ஷூட்டிங் அப்படி மாறிட்டே இருக்காரு. இவர நாங்க எங்கேயோ வெளிய போயிட்டோம்னா கூட, இவர் வந்துட்டாருன்னா எங்கள திருப்பி கூப்பிட்டு ஷூட் எடுப்பாங்க. ஸோ அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு மாரி ஃபன்னான மொமெண்ட்டா இருக்கிற மாரி தான் வந்து பேசிட்டு இருந்தாரு. இதுக்கிடையில பிரஸ் பீப்பிள்ல இருந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா நடந்த நீங்க ப்ரமோஷன்ல நெறைய போக மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாரி உங்களுக்கு குற்றச்சாட்டுலாம் உங்க மேல வைக்கிறாங்க. நீங்க லாஸ்ட்டா நெறைய படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச்சுக்கு கூட நீங்க வரமாட்டேங்கிறீங்க. அப்படிங்கிற மாரி யோகி பாபுட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படங்கள் நடிச்சாலும் கண்டிப்பா நான் போவேன். போகாமலாம் இருக்க மாட்டேன். ப்ரமோஷனுக்கு போகாம உட்காந்து நான் என்ன பண்ண போறேன்? அப்படி என்ன எனக்கு வஞ்சன்ஸ் இருக்கு? அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. நான் அந்த படத்துல நடிச்சதே ஒரு 2 நாள் ஷூட்டிங் தான் நான் போனனே. அந்த படத்துக்கு நான் அது போனதும் அப்படி அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டும் இல்ல. நான் போகணுங்கிற ஒரு அவசியமே இல்ல. ஸோ அதனால நான் வந்து போல. மத்த ஷூட்டிங் இருந்தனால நான் போயிட்டேன். நான் ஷூட்டிங் இருந்தாலுமே இப்ப கூட இந்த பிரஸ் மீட்டுக்குமே வந்து எனக்கு ஷூட்டிங் இருக்கு. நான் போ பர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் இங்க வந்து வந்திருக்கேன். ஸோ இந்த மாரி நான் போயிட்டு தான் இருக்கேன். அப்படிலாம் இல்ல. நீங்க அதுவும் இல்லாம இந்த விஷயம் நடந்து 10 நாள் பக்கம் ஆச்சு. நீங்க வந்து இத இப்ப வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த குற்றச்சாட்டு வச்சு 10 நாளுக்கு மேல ஆச்சு. இப்ப வந்து நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த படத்தோடைய மீட்டிங் ஏதாவது நடந்துச்சுன்னா, அப்ப கேளுங்க நான் ஆன்ஸர் பண்றேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டாரு. அவருமே வந்து கொஞ்சம் ரொம்ப கோவப்பட்டு பேசாம, காமா அவருடைய ஸ்டைல்லயே வந்து திருப்பி சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து சுதீப் சார்ட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின்ஸ் வந்து ஓரமா உட்கார வச்சிருந்தாங்க. அதாவது நம்ம தமிழ் ஆக்ட்ரஸ் அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் லைனா உட்காந்துருக்கும்போது, ஹீரோயின்ஸ் வந்து அடுத்து அத மேல தான் உட்கார வச்சிருக்காங்க. இருந்தாலும் 2 ஹீரோயின்ஸையும் வந்து படத்துல நடிச்சிருந்த 2 ஹீரோயின்ஸும் ஓரமா உட்கார வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேல உட்கார வச்சிருக்காங்கல்ல உங்கள ஓரத்துல, இதே மாரி படத்துலயும் உங்கள ஓரமா காமிச்சுட்டாங்களா? அப்படிங்கிற மாரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ அதுக்கு உடனே சுதீப் சார் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு திரும்பி நடுவுல உட்கார வச்சு, அவருமே வந்து இந்த படத்துல உங்கள நாங்க எப்படி காமிச்சிருக்கோம்? எந்த மாரி வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க? உங்களுக்கு நாங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுத்தோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நான் இத உங்கள்ட்ட ஒரு கேள்வியா வைக்கிறேன். அப்படிங்கிற மாரி அவருமே அவரோட ஸ்டைல்ல ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயமா ரொம்ப அந்த சண்டை போடுற ஆர்கியுமென்ட்டா போற மாரி போகாம, நீட்டா ஒரு ஒரு மாரி சிரிச்சுட்டே அப்படிங்கிற மாரி அவர் பதில் சொல்லி, எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ட்டாரு. இருந்தாலும் இந்த மாரியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, தப்பாகும். எங்களுக்குள்ள நாங்க ஒரு வைபான ஒரு படத்துடைய ஒரு வைபான இதுல வந்து நாங்க உட்கார்ந்துருக்கோம். ஒரு நல்ல ப்ரமோஷன் அந்த மாரி வந்து உட்கார்ந்துருக்கோம். இந்த மாரி கேள்வினால எங்களுக்குள்ளேயே சண்டையாகும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து இந்த மாரி கேள்விகள தவிர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா பேசுறீங்க, நெறைய விஷயங்கள் வந்து பேசுறீங்க. எம்ஜிஆர் சார் மாரிலாம் வந்து பேசுறீங்க. உங்களுக்கு விஜய் சார் மாரியே அரசியலுக்கு வரக்கான சான்ஸ் அதிகமா இருக்கா? நீங்க வந்துருவீங்களா? அப்படிங்கிற மாரி வந்து கேள்வி அனுப்புனப்போ, பேசுனா உடனே வந்து அரசியலுக்கு வந்துருவாங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு ஆன்ஸருமே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, நான் இங்கலாம் இருக்க மாட்டேன். இங்க இருப்பேன். இருந்தாலும் படம் நடிக்கும்போது இங்க வருவேன். நான் இந்த ஷூட்டிங் முடிஞ்சோனே நான் நேரா கர்நாடகா தான் போப்போறேன். நான் அந்த மாரிலாம் ஒரு ஐடியாவும் இல்ல. நல்லா பேசுனா ஒரு இதுக்கு போயிருவாங்களா? அப்படின்ட்டு அவங்க கேட்கிற கேள்விகள் எல்லாத்தையுமே திருப்பி நல்லா ஒரு ரொம்ப கொந்தளிச்சு ஆன்ஸர் பண்ணாம கரெக்ட்டான ஒரு ஆன்ஸரா தான் எழுப்பியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறது எல்லாமே கீழ வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.